Hey, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ இதை போடுங்கன்னு எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டுடே we are going to see the factory design pattern. ஓகேங்களா, ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் வந்து கோடிங் போறதுக்கு முன்னாடி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் தட் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். ஸோ ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன். ஓகே, இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நியூன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக we are letting another class to create the object for us. So instead of creating an object using new keyword everywhere, letting another class to create the object for us. Okay, that is what factory design pattern. So think of the factory design pattern அப்படின்றத நீங்க எப்படி திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா you can consider it as an object manufacturing company. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் உங்கள் ஓனாக வந்து மேக் பண்ணுறதுக்கு பதிலாக யூ வில் ஆஸ்க் த ஃபேக்ட்ரி டு ப்ரொவைட் தட் ப்ராடக்ட் டு அஸ். So this is what factory design pattern. So factory design pattern அப்படின்றது வந்து which is a creational design pattern. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நியூன்ற கீவேர்டு வச்சு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு கிளாஸ் எனக்கு எப்போ ஆப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு அந்த டைமில் எனக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தரப்போதா அப்படின்னா தட் இஸ் வாட் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் என் ப்ராடக்டை கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. Instead of I will ask the factory to give me the product. That is what factory design pattern. So in real life scenario la I can say you one example. இப்போ வந்து நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்க காரை ஓனா பில்ட் பண்ணுவீங்களா? will you build the car of yourself? No, right? நம்ம சிம்பிளி போய் ஷோரூம்ல எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். the showroom will create it and give it for us. ஸோ நமக்கு தெரியாது எப்படி என்ஜின் பில்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி டயர் அட்டாச் பண்ணாங்கன்னு தெரியாது, எப்படி பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ சிம்பிளி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை ரிசீவ் மட்டும்தான் பண்ண போகிறோம். தட் இஸ் வாட் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். எனக்கு வேணும்னு நான் போய் சொல்லுவேன். நான் வேணும்னு சொல்றதுக்காக நான் ஒவ்வொன்றா உட்காந்து பில்ட் பண்ண மாட்டேன். நான் வேணும்னு சொன்னேன்னா தட் ஷோரூம் வில் பில்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ அண்ட் தென் எனக்கு என்னோட ப்ராடக்டை மட்டும் கொடுக்கும். தட் இஸ் வாட் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கார் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கார் விச் இஸ் ஈக்குவல் டு கார் ஃபேக்ட்ரி எனக்கு கார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கார் ஃபேக்ட்ரி டாட் கெட் கார்ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கார் வேணுமோ அந்த காரை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். That is what factory design pattern. The factory will decide which object needs to be created for me. ஓகே, இப்போ வந்து இந்த எஸ்ஆர்சியில் நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ் வந்து ஐ கேன் நேம் இட் ஆஸ் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். இப்போ இந்த ஃபேக்டரி டிசைன் பேட்டர்னில் நான் எகைன் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். That package is something called as without pattern. ஓகேங்களா, இப்போ இந்த வித்தவுட் பேட்டர்னுக்குள்ள நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஐ எம் கிரியேட்டிங் அ கிளாஸ் விச் இஸ் கிளாஸில் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி இன்டர்ஃபேஸை நான் நோட்டிஃபிகேஷன் இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ என்னன்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நேம் கொடுத்துறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் இன்டர்ஃபேஸில் நான் என்ன மெத்தட் எழுத போகிறேன்னா void send off அப்படின்ற மெத்தட் எழுதுறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் எகைன் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தோஸ் கிளாஸஸ் ஆர் சம்திங் லைக் இமெயில் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், தென் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் 3 classes கிரியேட் பண்ணி அந்த 3 கிளாஸஸையும் ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த நோட்டிஃபிகேஷன் இன்டர்ஃபேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் கிளாஸ். அப்போ நோட்டிஃபிகேஷன் கிளாஸில் இருக்க சென்ட்ன்ற மெத்தடுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா system டாட் அவுட் டாட் println ஆஃப் இமெயில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுக்குறேன். தென் வந்து எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்
notification. So this SMS notification is also going to implement notification and the method நம்ம override பண்ணிடலாம். Then again push notification இன்னொரு class create பண்ணிக்கிறேன். Push notification. இப்போ implements notification. After this same அதே method நம்ம இங்கேயும் implement பண்ணிக்கலாம். This is of push notification. Okay, fine. இப்போ இந்த மூணு கிளாஸஸும் இம்ப்ளிமெண்டிங் த நோட்டிஃபிகேஷன் இன்டர்ஃபேஸ் கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கிரியேட்டிங் அ மெயின் கிளாஸ். சாரி, ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல நான் வந்து சும்மா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு கொடுத்துட்டு வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இப்போ நோட்டிஃபிகேஷன் கிளாஸ்க்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷன்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் இப்போ எனக்கு இமெயில் வேணும்னா இமெயிலை வச்சு கிரியேட் பண்ணுவேன், எஸ்எம்எஸ் வேணும்னா எஸ்எம்எஸ் வச்சு, அப்படி இல்லைனா வந்து புஷ் வேணும்னா புஷ் வச்சு கிரியேட் பண்ணுவோமா. இப்போ நியூ நான் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுறேன். notification.send. if I run this எனக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எனக்கு அவுட்புட்ல வரும் கரெக்ட்டுங்களா. இப்போ என்னன்னா இது வந்து பார்க்க சிம்பிளா தான் இருக்கு, ஃபைன். இப்போ இமேஜின் தட் டுமாரோ சம் one second could not find or load email notification, push public class email notification. In the main also I have given new email notification only without pattern main la. What is the error? This class not found exception ஏன் வந்துச்சுன்னு I was trying to check, but actually this class is found, but why I am not able to get this class அப்படின்ற ஒரு error ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, but it's fine. Now என்னோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னன்னா நோட்டிஃபிகேஷன், இஃப் ஐ வாண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஐ எம் கிவிங் இட் ஹியர் அண்ட் ஐ எம் சென்டிங் த நோட்டிஃபிகேஷன், தட்ஸ் இட். இப்போ ஒருவேளை ஓகே கரண்ட்லி இட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் இட் இஸ் சம்திங் இப்போ வந்து டுமாரோ சம்மன் செலக்ட்ஸ் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் டைப் as SMS or else push notification, then நான் என்ன பண்ணணும், each and every time I need to first வந்து இந்த ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா if okay if type which is equal to if type which is equals of type equals of அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ இமெயிலாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இமெயிலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் எஸ்எம்எஸ் அப்படின்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த எஸ்எம்எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்ன ஆப்ஜெக்ட் அவங்க என்ன டைப் அவங்க சென்ட் பண்ணுறாங்களோ அந்த டைப் பேஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இதில் என்னன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு will now my client will now knows every implementation கரெக்டா. இமெயில்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன், ஸோ அதனால இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஜெக்டை செக் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஆட் பண்ணாலும், இப்போ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் நான் ஆட் பண்ணாலும், நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணாலும் கிளைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் கரெக்டா. ஸோ இது வந்து குட் கிடையாது, விச் இஸ் அ பேட் ப்ராக்டிஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் ஃபார் திஸ் வித் ஃபேக்டரி பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் திங் நோட்டிஃபிகேஷனுன்றதுக்கு நான் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபேக்ட்ரின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ ஐ காப்பி ஆல் ஆஃப் திஸ் கிளாஸஸ், கண்ட்ரோல் புஷ் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ். இப்போ இது எல்லாமே காப்பி பண்ணி நான் வித் பேட்டர்னுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னன்னா இதுல நான் வந்து ஒரு ஃபேக்டரி கிரியேட் பண்ண போறேன் ஓகேவா. நோட்டிஃபிகேஷன் ஃபேக்டரி அப்படின்ற கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். நோட்டிஃபிகேஷன் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கெட் த டைப் ஓகேவா. அப்போ நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி பப்ளிக் ஸ்டாட்டிக் நோட்டிஃபிகேஷனை நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கிரியேட் நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து
இந்த create notificationக்குள்ள I am going to give the string type. ஓகேங்களா? இப்ப யூசர் என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைப்பை நான் கொடுக்குறேன். இப்ப இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி டைப் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் மைட் பி அவங்க வந்து கேபிட்டல்ல கொடுக்கலாம், ஸ்மால்ல கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். இப்ப வந்து ஒரு வேளை இமெயிலா இருந்துச்சுன்னா இமெயில் நோட்டிபிகேஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ ஹியர் இஃப் யூ சி ரிட்டர்ன் நியூ இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நியூ வச்சு நான் ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்செஃப் எஸ்எம்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா எகைன் வந்து எல்செஃப்ல புஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ப்ரொவைட் த ஆப்ஜெக்ட் ஃபார் த புஷ் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ரிட்டர்ன் நியூ புஷ் நோட்டிஃபிகேஷன். இப்போ இது எதுவுமே இல்லாமல் வேற ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு த்ரோ நியூ illegal state exception. ஓகேங்களா? சாரி, illegal argument exception, invalid notification type ன்னு சொல்லி கொடுத்துடலாம். invalid notification type அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியில என்ன இப்போ வந்து அவங்க இமெயில் கொடுத்தா இமெயிலுக்கான ஆப்ஜெக்ட், எஸ்எம்எஸ் கொடுத்தா எஸ்எம்எஸ்க்கான ஆப்ஜெக்ட், புஷ் கொடுத்தா புஷ்க்கான ஆப்ஜெக்ட்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். மெயின் இன் திஸ் மெயின் கிளாஸ் நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற மெத்தட் எழுதிட்டு இந்த மெத்தட்ல நான் என்ன பண்றேன், நோட்டிஃபிகேஷனுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரியில நான் வந்து என்ன கொடுத்தா ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் மெத்தடா கொடுத்துருக்கேன். அப்பனா டாட் கிரியேட் நோட்டிஃபிகேஷன் இன்சைட் திஸ் நான் இமெயில் பாஸ் பண்றேன் அப்படின்னா இட் வில் கிவ் மீ அன் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே, கிரியேட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் டைப். Notification factory. Once again, required type factory. Okay. இங்க வந்து வித் பேட்டர்ன்ல இருக்கு. என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து வித்தவுட் பேட்டர்ன்ல இருக்கு. நான் வந்து வித் பேட்டர்ன்ல சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, அப்பனா எனக்கு வந்து இந்த பேக்கேஜ் தேவையில்லை. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் டாட் சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் சென்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு சென்ட். இப்போ இமெயில் வேணும் அப்படின்னு யூசர் சொன்னா இமெயிலுக்கான ரிலேட்டட் டேட்டா எனக்கு போகும். இஃப் ஐ வாண்ட் சம்திங் கால்ட் அஸ் எஸ்எம்எஸ் அப்படின்னா எஸ்எம்எஸ் ரிலேட்டட்ல எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். திஸ் வில் ஹேப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ we will get an output like email notification அந்த மாதிரி. இப்போ என்னன்னா இதுல வந்து நியூ இமெயில் நோட்டிஃபிகேஷன், நியூ எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், நியூ புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளைண்ட் வந்து who is never going to use. கிளைண்ட் அப்படின்னா நான் இப்போ ரன் பண்ண போற இடத்துல வந்து நான் அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதை யாரு கிரியேட் பண்ண போற, the factory is going to create. அப்ப கிளைண்ட் வந்து ட்ரிகர் பண்ணதையும் நோட்டிஃபிகேஷன் ஃபேக்டரி கிளாஸுக்கு போகும். அங்க இமெயிலா இருந்தா இமெயிலுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், எஸ்எம்எஸ்னா எஸ்எம்எஸ்க்கு தேவையான ஆப்ஜெக்ட், புஷ்னா புஷ்ஷுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ த கிளைண்ட் இஸ் கோயிங் not directly talking with the business logic and all. Client is going to talk only with the factory. And the factory தான் டிசைட் பண்ண போது என்ன மாதிரியான ப்ராடக்டை நான் வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் பெட்டர் அப்படின்னா வித்தவுட் ஃபேக்டரி மெத்தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா client is going to create an object and new email object, email notification போது இங்க ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஆனா வித் ஃபேக்டரி மெத்தட்ல என்ன ஆகுதுன்னா கிளைண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண மாட்டாங்க. So the thing is this client is going to speak only with the factory and அந்த ஃபேக்டரி தான் வந்து இமெயில் வேணுமா, எஸ்எம்எஸ் வேணுமா, இல்லைனா புஷ் நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ the client is going to depend on only to the factory and the notification interface. Okay, factory and the notification, not to the exact கிளாஸ் கூட இன்டராக்ஷன் கிடையாது. ஸோ அவங்க அந்த டிபெண்டன்சியும் இல்லை. அப்போனா வந்து ஃபேக்ட்ரி அண்ட் நோட்டிஃபிகேஷன் கூட மட்டும்தான் த கிளைண்ட் ஹாஸ் த விசிபிலிட்டி அண்ட் டிபெண்டன்சி. ஓகே,
ஸோ த திங் இஸ் இது வந்து என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கப்ளிங். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் நியூ இமெயில் நோட்டிஃபிகேஷன், நியூ எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து ஃபேக்ட்ரியில் கொடுத்துடுறதால இஃப் எனி இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சஸ் த கிளைண்ட் doesn't have the access and எதுவுமே பிரேக் ஆக போறது கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ லூஸ் கப்ளிங். அண்ட் தென் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து சென்ட்ரலைஸ், ஸோ ஈஸி டு மெயின்டைன். Then if you want to add a new object, then it is very easy for adding it to the new different type. ஓகேங்களா? ஓகே. இந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட் வந்து விச் இஸ் யூசிங் திஸ் ஃபேக்டரி கான்செப்ட் எக்ஸ்டென்சிவ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா? அதுல அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அங்க நம்ம என்ன பண்றோம், annotation config application context போட்டு நான் எந்த கிளாஸோ அந்த app config.class அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? நம்ம எங்கேயுமே வந்து நியூ எம்ப்ளாயி டாட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. எம்ப்ளாயி which is equal to context.getBean of. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து நான் பீன் கெட் பண்றேன். So nowhere I'm using that new employee, new like that I'm not using. Context.getBean அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்றோம். So Spring வந்து which is going to create an object and it will return to us. So the IOC container behaving as a factory that is going to create manage the object and its life cycle. Okay, so this is what actually means the factory design pattern. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் பேட்டர்ன். அண்ட் ஐ கேன் சே வந்து ஒன்ஸ் நம்ம எல்லா டிசைன் பேட்டர்ன்ஸும் லேர்ன் பண்ணி நம்ம பண்ணும்போது எல்லாமே வந்து ஈஸியானதாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன்ல தேர் ஆர் சம் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் நீங்க எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, when object creation is complex. இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்றீங்க, எம்ப்ளாயி which is equal to new employeeங்கும் போது அப்பெல்லாம் இது தேவையில்லை. நீங்க வந்து if you are having multiple objects and the object creation is complex, then you use with factory method. Then இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா 3 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷனுக்கு இமெயில், எஸ்எம்எஸ், புஷ்னு 3 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஸோ த கிளைண்ட்டுக்கு the client shouldn't decide which implementation to initiate. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எந்த இம்ப்ளிமெண்டேஷன் இனிஷியேட் பண்ணணும்னு கிளைண்ட் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது தென் யூ கேன் சூஸ் த ஃபேக்டரி. ஓகே, தென் இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற இடத்துலலாம் நீங்க வந்து ஃபேக்டரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கிளைண்ட் வந்து ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் லாஜிக். இப்போ கிளைண்ட் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு கேர் அபவுட் அன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கும்போது இது தேவையில்லை. The client only uses the object அப்படிங்கும்போது we can go with the factory method. So client is not caring about what object is how object is creating, what object creation is happening and all. Then வந்து நம்ம இந்த மாதிரி object creationக்கு client factory method வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And then if you want to hide the implementation details then and all நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேக்டரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரி மெத்தட் அப்படின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நியூ கீவேர்ட் அப்படின்றத வந்து எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கு பதிலா ஐ வில் கிரியேட் அ ஃபேக்டரி. அண்ட் தென் அந்த ஃபேக்டரியில ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதி அங்க வந்து நான் கிரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்து வாட் இஸ் த டைப் யூ வாண்ட் அண்ட் அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுவேன். ஃபேக்டரின்றது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியால எனக்கு எல்லா ஆப்ஜெக்டும் இருக்கும். அந்த ஏரியாவை அந்த ஆப்ஜெக்டை நான் வேணும்னு நினைக்கும் போது நான் வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் வாட் ஃபேக்டரி design pattern. So factory design pattern வந்து which is a creational design pattern ஓட ஒரு type and it is very simple to implement and all. Most of the times வந்து நீங்க factory if it is a complex project, very big project and all அப்படிங்கும்போது we will be able to have the objects in a centralized area and அதுக்கு பேர் தான் வந்து factory design pattern. I hope
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் இன் அ கிளியர் வே ஆல்சோ ஐ ஹோப். ஸோ இஃப் இட்ஸ் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டுட் மை வீடியோ ஆர் இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டுட் மை வீடியோ யூ ஆர் ஹேவிங் சம் டவுட்ஸ் அண்ட் ஆல், மறக்காம உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் ப்ரொவைட் யூ சம் மோர் வேல்யூபிள் கான்டென்ட்ஸ். ஓகேங்களா? Thank you so much. We'll see you in another video. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Bye bye.